ஓம் நம சிவாய். சன்னாசோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை சொல்லிட்டார். இப்ப திரு எடப்பாடியார் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியின் தலைவருமான திரு எடப்பாடியார் ஐயா அவர்கள் ஜாதகம், அவருடைய கூட்டணி அதிமுகவில் 2026 இந்த அமைப்புல தேர்தலை சந்திக்கின்ற இந்த நாள் எப்படி இருக்கும், அவருடைய அதாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிச்ச அந்த நாள் அவருக்கு சாதகமா இருக்குமா, சாதகமா இருக்கிற மாதிரியே தெரியுமா, இதுதான். அதனால பலன் உண்டா, பலன் வந்து நெல் பேலன்ஸ்ல இருக்குமா, இல்லை ஓரளவுக்கு பவரா அப்படின்ற மாதிரி தான். 234 தொகுதிக்கான முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. அவர் அறிவிச்ச நாள் வந்து 25/3/2026. மறுபடியும் சொல்றேன், 25/3/2026. அதாவது கீழ்நோக்கு நாள்ல ஆரம்பிச்சிருக்கார். அஷ்டமி திதி அன்னைக்கு வளர்பிறை புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்கார். ஒரு புதன்கிழமை, அதாவது புதனுடைய ஆதிக்கத்தை வச்சு அதை புதன்கிழமை பண்ணியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நாள் வந்து கீழ்நோக்கு நாள், அஷ்டமி திதி. இந்த கீழ்நோக்கு நாள்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, கிணறு வெட்டுறது, ரோடு போடுறது, விவசாய பணிகள் செய்யறது, ஊடு பயிர் அது சரி செய்வது, ஏரி குளம் தூர்வாருவது, இது போன்ற அமைப்புகள் தான். ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்கு வாசு தோண்டி சரி பண்றது, இதெல்லாம் வந்து கீழ்நோக்கு நாள்ல செய்யறது ஒரு வழக்கம். இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல நாள் தான். ஆனா அரசியலுக்கு இது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் வந்து மேல் நோக்கு நாளா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவனா. அதனால கீழ்நோக்கு நாள் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. கீழ்நோக்கு நாள்ல அந்தந்த பணிகள் தான், அதாவது விவசாய பணிகள், பூமியை நோண்டக்கூடிய பணி தான். உயர்வான ஒரு அமைப்புங்கிறது மேல் நோக்கு நாள் பண்ணிருக்கலாம். என்னுடைய அமைப்பு, என்னுடைய ஜோதிட அமைப்பு அப்படிதான். அவங்களுடைய கூட்டணி ஒரு நல்ல அமைப்புல ஏதோ வந்திருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். ஏன்னா அஷ்டமி கூட அது பாதிக்காது. இந்த கீழ்நோக்கு நாள் இருக்கும்போது தான் அதுலதான் பிரச்சனை. அஷ்டமியா இருந்தா கூட இது வளபிர அஷ்டமி தான். ஒன்னும் அந்த அளவுக்கு இது வளபிர அஷ்டமியில இருக்கலாம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கூட தேய்பிர அஷ்டமியில தான் பிறந்தார். ஆனாதான் பல துன்பங்கள் துயரங்கள்லாம் அவர் அனுபவிச்சார். அதனால தேய்பிர அஷ்டமி வேற, வளபிர அஷ்டமி வேற. வளபிர அஷ்டமி ஓரளவுக்கு சரி பண்ணும். அதனால அதுல தோஷம் இல்லை. கீழ்நோக்கு நாள் இருக்கும் போதுங்க அதுதான் பிரச்சனை. அதனால அதுக்குள்ளார அதோடைய எஃபெக்ட் என்னன்னு வேண்டாம், நம்ம அது உள்ள போக விரும்பல. மற்றபடி அன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதே சொல்லிடுறேன். குரு சந்திரனோட இருக்கார். சந்திரன் வந்து மிதுன ராசியில இருக்கார். மிதுன ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு பலம் இருக்குதா அப்படிங்கிறது இப்ப சொல்லிடுவேன். சந்திரனுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கேது இருக்கார், அது பலம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தது இந்த சந்திரனுக்கு, அதாவது இந்த சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல வீடு கொடுத்த புதனே அங்க இருக்கார். மிதுன ராசியில சந்திரனும் இருக்கார், குருவும் இருக்கார். ஆனா அந்த சந்திரன் குருவுக்கு வீடு கொடுத்த நாயகன் புதன், அவர் வந்து கும்பராசியில இருக்கிறார், குருவோட பார்வையில இருக்கார். குருவுடைய பார்வை 5, 7, 9, 9வது பார்வையா அந்த நாயகனை பார்க்கிறார். மிதுன ராசி நாயகனை பார்க்கிறார், பார்த்து பலப்படுத்துறார். அவ்வளவுதான். அது பலமா இருக்கானாக்கா அந்த வீட்டினுடைய அதிபதி பொறுத்துதான் இருக்கு. அந்த வீட்டின் அதிபதி சனி. அவர் உச்ச பலம் இல்லை, ஆட்சி பலமா இல்லை, ஸ்தான பலம், ஓரளவுக்கு பலம், அவ்வளவுதான். செவ்வான்னு சொல்லக்கூடிய அங்காரகனை பார்க்கிறார், பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது ராகுவை பார்க்கிறார், பாம்பு கிரகத்தை, அதுவும் பரவாயில்ல. 9ஆம் இடம், சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கு, பாக்கிய சான்ற அதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து சோதனை எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி. இதுல என்ன ஒரு இதுனாக்கா, சந்திரன் குருவோட இருக்குது, குரு சந்திர யோகம்னு ஓரளவு தான் எடுத்துக்கலாம், தவிர அழுத்தி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னாக்கா சந்திரன் தன் வீட்டுக்கு 12ல போறார். எப்பயுமே 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் வேற, ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் வேற. இந்த ஆதிபத்தியம்ங்கிறது சொந்த வீடு. இப்ப வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஆதிபத்தியம் தான். இப்ப சந்திரனுக்கு கடகராசி தான் சொந்த வீடு, சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு. இவர் வந்து கன்னி ராசிக்கார். யாருங்க? திரு எடப்பாடி ஐயா அவர்கள் கன்னி ராசி. ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன், அதாவது ராசிக்கு 11 கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துக்கு போறார். தன் வீட்டுக்கு 12ல மறையக்கூடாது, ஸ்தான பலத்தை அவர் இழக்கிறார் சந்திரன். இதுதான் அங்க வந்து சர்க்கிள், அதுதான் அது.
ஆனா குருவோட சேரும்போது அது குரு சந்திர யோகம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா பலமான குரு சந்திர யோகம்ங்கிறது அதுல இல்ல, ஓரளவுக்கு தான். ஆனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பார்வைக்கு வருது. அப்ப அந்த சந்திரன் தன் வீட்டுக்கு 12ல மறையும் போது ஸ்தான பலத்தை இழக்கிறார். எந்த ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு 6ஓ தன் வீட்டுக்கு 8ஓ தன் வீட்டுக்கு 12ல மறையும் போது அது அந்த வீட்டினுடைய நாயகன் பலம் அந்த சந்திரன் அந்த வீட்டுக்கு 12ல மறையும் போது அவருடைய முழு பலத்தை அங்க இழக்கிறார். ஆனா இருந்தாலும் குருவோட சேரும்போது ஓரளவுக்கு அந்த பலத்தை சரி பண்ணிக்கிறார். ஆனா 75% நல்லா இருக்கும், 100% நல்லா இருக்கலாம் நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு 50% குருவோட சேர்ந்தனால, குருவோட சேரலன்னா சுத்தமா பலகீனம் தான். குருவோட சேர்ந்தனால ஒரு 50% பலம், அவ்வளவுதான். அப்போ ஓரளவுக்கு பலமா இருக்கு இந்த அறிவிச்ச நாள். மற்றபடி சந்திரனுக்கு, அதாவது சந்திரனுக்கு 12 மறையிறது ஒரு, அதாவது சந்திரனுக்கு இதை தன் வீட்டுக்கு 12ல மறையுது, அந்த அளவுக்கு ஒரு பலம் சொல்றக்கூடிய அந்த அமைப்பு அதுல இல்லை. ரெண்டாவது, இந்த குரு வந்து சந்திரனோடு சேர்ந்து இருந்தாலும் அவரு பாக்குற அந்த பார்வை வந்து சந்திரனுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள், அவராது பரவாயில்ல அப்படின்ற ஒரு பாக்கியங்கள் வந்து இங்க சிறப்பா நிற்கும். அதனால வந்து 5, 9க்குரிய சுபர் பாவரான மிஞ்சி பலன் செய்யுன்றான். அப்ப அந்த 5, 9க்குரியவர் அப்படின்னும் போது அவர் இந்த குருவோட பார்வைக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த மிதுன ராசிக்குடைய புதனையும் பார்க்கிறாரு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறாரு, குருவையும் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாவத்தன்மை கலையுது, ஓரளவுக்கு சுபத்தன்மையை பலப்படுத்துறாரு. முழுமையான பலமானகா இல்ல, ஒரு 50% பலமா இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, தவிர முழுமையான வெற்றின்னு அந்த இடத்துல சொல்லல, ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி 234 தொகுதியில இவருடைய வேட்பாளர்கள்லாம் சிறப்பா செய்வாங்க. ஆனா அந்த பொதுவான அந்த அமைப்புக்குள்ள வரும்போது கிரகங்கள் வந்து வரிசைப்படுத்தி நிற்கும் போது இது யோகத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் அந்த யோகத்தை முழுமையா அங்க கொடுக்கல. அதனால ஒரு குருவோட சேர்ந்தனால அந்த யோகம் நல்லா இருக்கு. தன் வீட்டுக்கு அது குரு சந்திர மறையதான் இங்க ஒரு % குறையுது, அவ்வளவுதான். முழுமையான அந்த அமைப்பு இல்லை. இதை வந்து நான் யாரையும் தவறா சொல்லணும் அப்படின்ற ஒரு அமைப்பும் கிடையாது. ரெண்டாவது, இந்த ஜாதியோட அமைப்பு, இன்னொரு அமைப்பு சொல்ற மாதிரி இருக்க, சந்திரனுக்கு 10ல குரு இருக்காரு. சந்திரனுக்கு 10ல குரு இருக்கிறது ஒரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை. ஏன்னா சந்திரன் 10ல இருக்கும்போது ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இருந்து உண்டதுன்றான். அப்ப ஈசனுக்கே 10ல வரும்போதுதான் குரு வந்து அவர் தன்னுடைய பதவியை இழக்கிறான்ற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அதனால குருவோட சந்திரன் இருக்கிறது ஒரு நல்லதா இருந்தா கூட அந்த பதவிக்கு ஓரளவுக்கு ஆபத்து இல்லாம ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கிறத தவிர முழுமையான வெற்றின்னு அங்க சொல்லல. இந்த கர்மவின் விதி பலன் இதைதான் செய்யுது. இதை கொஞ்சம் அவர் முயற்சி பண்ணாருனாக்கா கொஞ்சம் பலம் பெறுவார்ன்ற மாதிரி இருக்குது. அவருடைய முயற்சிகளை பொறுத்துதான் இருக்கு. இப்ப இதுடைய அமைப்புகளை வழி காட்டுது, இப்படிலாம் இருக்குதுன்ட்டு, அவ்வளவுதான். எலெக்ஷனுடைய டேட் இருக்கு பாத்தீங்களா, 23ஆம் தேதி 4வது மாசம் அன்னைக்கு இதே சந்திரன் குருவோட இருக்கார். அதுலயும் பிரச்சனை இருக்கு. அதனால்தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இப்ப தேர்தல் ஆணையம் வந்து அந்த அந்த டேட்டை இஷ்யூ பண்ணும்போது யார் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த 23ஆம் தேதி 4வது மாசம் எலெக்ஷன், இது வந்து 5வது மாசம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. இந்த ஓட்டு எண்ணிக்கையில அன்னைக்கே வந்து கிரகங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு வந்து இவருக்கு 10ல இருக்காரு. அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு தான் குரு இவருக்கு 11ல போறாரு. அது வரைக்கும் இந்த டார்ச்சர் தான், இதுதான் அமைப்பு. அதனால இந்த குரு வந்து 10ல இருக்குது ஒரு சிறப்பு கிடையாது. கூட இப்போ சந்திரனை சேரும்போது தன் வீட்டுடைய பலத்தை அவர் இழந்துதான் அங்க நிக்கிறார், தவிர தன்னுடைய ஆதிக்கத்தை அங்க அவரால் நிலைநாட்ட முடியல. ஏன்னா ஒரு ஆதிபதியம் பெற்ற சந்திரன் தன் வீட்டுக்கு மறையக்கூடாது, இதுதான் விதி. அதனால இதோடைய அமைப்பு அப்படிதான். 10ஆம் இடத்துல குரு இருக்குது, அதுவும் ஒரு பிரச்சனை தான். அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றின்னு சொல்ற அளவுக்கு அது இருந்தாலும் அதுல ஒரு சில சங்கடங்களும் இருக்கிறதுனால இவர் அதை சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓம் நம சிவாயம்.